எவ்வளவு ஏக்கர் இதுல சாகுபடி செய்யறீங்க? 40 ஏக்கர். எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் 4 ஏக்கர் வரைக்கும் நாங்க சாகுபடி. மொத்தமா மல்லிகைப்பூ சாகுபடி செய்யற ஏக்கர் எவ்வளவு மொத்தமா? ஏன்னா ஒரு சென்ட் கமிட்டி ஆரம்பிக்கணும்னா அது குறிப்பிட்ட அளவு இந்த மல்லிகைப்பூ உற்பத்தி இருந்தா தான் அதை ஆரம்பிக்க முடியும். அதுக்கு ரா மெட்டீரியல் இதுதான். தொகுதி பூரா குண்டுமல்லி சாகுபடி தான் அதிகம். குண்டுமல்லி தானே? எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். நஷ்டம் தான் வருது. இல்ல நாங்க உரம் வாங்கி மருந்து அடிச்சு எல்லாமே கஷ்டத்துல தான் வருது. அதனால ஒரு செடி தான் எங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த செடி வச்ச மல்லிகை செடி வச்சு எவ்வளவு நாள் அந்த பூ? ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். அது அந்த செடி எவ்வளவு ஆயுள் காலம் இருக்கு? எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? 8 வருஷம் வரைக்கும் இது பலன் கொடுக்கும். நம்ம கவனிப்பை பொறுத்து இருக்கு சார். இன்னைக்கு உரப்படி முறை 500 ரூபாய்க்கு கிடைச்சு, இன்னைக்கு அதே முறை 1700 மோடியை அறிவிச்சது. டிஏபி 1200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கடையில 100 மூடை மட்டும் இறக்கிட்டு போனவங்களுக்கு 10 பேருக்கு கொடுக்குறாங்க. அதோட மூடை காலியா வச்சுட்டு விட்டுட்டு அடுத்த மூடை அவங்க வைக்கிற விலை இரட்டையான மூடை இருந்தது கூட 1700 2000 போயிருச்சு. ஆனா அந்த சொல்லியிருக்காரு அரசாங்கத்துல இருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்ல அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அறிவிச்சது 1200 ரூபாய் சொன்னாங்க. 1200 ரூபாய் மூடை போய் கேட்டோம்னா இல்ல, எந்த மூடை கேட்டாலும் 1500 ரூபாய்க்கு மேலதான் போயிருச்சு. ஒரு அதிக விலைக்கு விற்கிறாங்க. மருந்து விலையும் குடிக்குது சார். எங்களுக்கு பிறகு காசும் குடிக்குச்சு. ஏதோ நாங்க எங்களால வேற வழி இல்ல. இதுலயும் பூச்சி உழுகுது. நிறைய பூச்சி உழுகுது. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும். சரியான மருந்து எங்களுக்கு தரல. சரியான மருந்து எங்களுக்கு தரல. ஒவ்வொருத்தரும் இந்த மருந்து அடி இந்த மருந்து அடின்னு தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு கரெக்டான முறையில் கட்டுப்படி ஆகலாம். சரி, ஒரு கிலோ ஒரு படி பூ பொறிக்கிறால் ஒரு கிலோ கணக்கால் நீங்க கூலி கொடுக்குறீங்களா? பறிக்கிறது ஒரு படிக்கு 100 ரூபாய்க்கு மேல கொடுக்குறோம். ஒரு படிக்கு 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு படி பூ பறிச்சா 100 ரூபாய். 100 ரூபாய். இன்னைக்குள்ள செண்டு நிலைமைக்கு 200 ரூபாய். நீங்க இது விக்கிறீங்களா? கிலோ கணக்கு விக்கிறீங்களா? படி கணக்கு விக்கிறீங்களா? கிலோ கணக்கு. ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இன்னைக்கு நிலைமைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் போகுது. ஒரு படி எத்தனை கிலோ வரும்? 1 கிலோ. படி 1 கிலோ. ஒரு படி 1/2 கிலோ, 2 படி 1 கிலோ வரும்.